குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்குள்ளேயே செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. லாபாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி இணைவு, ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கூடவே ராகுவும் இருக்காங்க. சுக்கிரன் ராகு இணைவு. ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இங்கே சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு. ஸோ இந்த கிரகநிலைகள் துவக்கத்தில் இருந்தாலும் சில கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் நடக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, மாசி மாதம் 1ஆம் தேதி 13 பிப்ரவரி 2025 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது ஒரு அற்புதமான நகர்வு. 3ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இதற்கு முன்னாடி 8ல் இருந்த வரைக்கும் ரொம்ப போராட்டம் இருந்தது, நிறைய போராட்டங்கள் இருந்தது 3ஆம் பாவம் தொடர்பாக. இப்போ அந்த போராட்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஓகே, வெரி குட்டான ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது. ஓகே, மாசி மாதம் 12ஆம் தேதி 24/2/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. நேர்கதிக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது நன்மை, அவரே 6 இருந்தாலும் பகுதி நன்மை பகுதி தீமை அப்படின்னாலும் 11ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருந்தால் நினைச்ச காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கூட இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த புதன் அந்த செவ்வாய் தான் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மிதுன ராசிக்கு ஒரு நல்ல செய்தினே சொல்லலாம். மாசி மாதம் 15ஆம் தேதி 27/2/2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். புதன் தான் உங்களுடைய ராசி அதிபதி. 10ஆம் இடத்துல அந்த புதன் நீசம் அடையக்கூடிய அமைப்பு. மீன ராசியில் புதன் நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் நல்லா பார்த்து கொடுங்க, அதே ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்குது, பரிவர்த்தனையில் குருவும் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துடுறார். அப்போ உங்களுடைய ராசி அதிபதி ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு வந்துடுறாரு அப்படிங்கிறத சொல்லுது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அது மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2024 அந்த தேதி அன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய 5/12க்கு அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரம் பெறக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் வக்ரம் ஆயிடுவார். 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருந்தாலும், அங்கே ஆல்ரெடி ராகு கூடவே இந்த சுக்கிரனும் வக்ரமாகிறது அப்படிங்கிறது நன்மையா தீமையா அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தளவுக்கு அங்கே சுக்கிரன் நேர்கதியில் இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் நல்ல பலனை மட்டும்தான் மிதுன ராசிக்கு தருவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் நன்மை அடைஞ்சிக்கலாம், எதில் கவனமாக இருக்கணும், எது பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ 1 by 1 பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வர போகிறோம். அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் 100க்கு 100 உங்களுக்கு நடந்துடும். அப்படி இல்லை தசாபுத்தி எல்லாம் கிடையாது சாமி அப்படின்னா அப்போவும் அந்த பலன் நடக்காமல் போகாது. ஆனால் அந்த விஷயத்தினால வாழ்வியலில் பெரிய மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஓகே,
அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தால் மைனூட்டாக கேட்டுக்கோங்க. அதுதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் மந்த்து. தசாபுத்தி நடக்கலைனாலும் அதுதான் நடக்கும். அதனுடைய அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதி. எந்த ஒரு விஷயத்துலையும் துணிவை தர்றது, பதட்டம் இல்லாத ஒரு மனநிலைமையை தர்றது, அதே நேரத்தில் எதையும் செய்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பாவாதிபதி அப்படின்னு சொன்னால் அது சூரிய பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு. அப்படிப்பட்ட அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்தார். அப்போது இந்த 8ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்குது அப்படின்னாவே தேவையற்ற தடுமாற்றங்கள், பெரியவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசாங்க தண்டனை, அரசு தண்டனை எல்லாம் சந்திச்சிருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதே போல் தந்தைக்கு கொஞ்சம் சரியில்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போவுமே அது கண்டினியூ ஆகிறது தான் சொல்லுது. இருந்தாலும் போன மாதங்களில் ரொம்பவே நெருக்கடியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். எந்த ஒரு மாற்றத்தை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அனாவசியமான தடைகளும் தாமதங்களும் தான் ஏற்பட்டிருந்தது. நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோம், அது டக்குன்னு போய் முடியவே மாட்டேது, இவ்வளோ சுற்றி விடுதே நம்மளை அப்படின்ற ஒரு மன ஏக்கத்தோடு தான் இருந்துட்டு இருந்தீங்க மிதுன ராசி. இப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி. அப்போது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சுன்னா பாருங்கள், உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவை, உங்களுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் செஞ்சால் நீங்கள் டெவலப் ஆவீங்க, நீங்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரத்தோடு இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பலவிதமான முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது சொல்லுது. ஓகே, இந்த சூரியன் 9ஆம் இடத்துக்கு வர்றது அவ்வளவு நல்லது. பாருங்க, அங்கே சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அஸ்தமனம் செய்வார். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, முதல்ல கொஞ்சம் வயது முதிர்ந்த நபராக இருந்தீங்கன்னா ஆயுள் பயம் வந்துடும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோமோ தெரியல, அதுக்குள்ளே நம்ம குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிடலாம். இந்த காலகட்டம் உயிர் எழுத பிடிக்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்திடலாம். அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும், நம்ம பாட்டுக்கு இப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே வந்துடும். ஆயுள் பயத்தை இந்த காலகட்டம் கொடுத்துருது. நிறைய நபர்களுக்கு அது மன ரீதியான வேதனைகள் அதிகம் கொடுத்துருது. இனிமேல் குழந்தைகளை யார் பார்க்குறது, பேர குழந்தைகளை யார் பார்க்குறது, நம்ம இல்லைன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மன வேதனையை கொடுத்துருது. ஓகே, இது வயது முதிர்ந்த நபர்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. இவருமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இப்போது முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தில் இல்லாமல் இருந்துட்டு இருக்குது. தன்மையிலேயே தனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கேது ஏற்படுத்திட்டு இருப்பார். பற்றற்ற ஒரு நிலையை கொடுத்துருவார் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு. ஆனதாகட்டும் அப்படின்ற ஒரு மனநிலைமையை கொடுத்துருவார். அதே நேரத்தில் இப்போ அந்த 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் அஸ்தமனம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் தொலைதூர பயணங்களை தவிர்த்துக்கோங்க. ஒரு பாத்ரூம் போக வர பிடிக்கும் போது அந்த எல்லாம் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகளுக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. தனியாக வெளியில் போகாதீங்க. உங்கள் வீட்டில் மிதுன ராசி அன்பர்கள் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள தனியாக வெளியே அனுப்பாதீங்க. முடிந்தளவு கூட ஒருத்தரோ 2 பேரோ வரணும், போகணும், பிடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரியவர்களை கவனமாக பார்த்துக்கோங்க மிதுன ராசிக்கு. ஓகே, 2வது 9ஆம் அதிபதியான சனி பகவான சூரியன் அஸ்தமனம் பண்ணது. அப்போது பாருங்கள், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய தந்தையினுடைய செயலை முடக்கச் செய்வார். தந்தை என்னென்னவெல்லாம் செஞ்சுட்டு தந்தையினுடைய செயலை சுத்தமாக ஆஃப் பண்ணுறது உங்களுடைய இளைய சகோதரமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் தந்தையினோட தலைமையில ஏறி உட்காந்து இளைய சகோதரர் நான் சொல்கிற மாதிரி செய்யி, நான் சொல்கிறத செஞ்சால் தான் நீ இருக்கணும், இல்லைன்னா கிளம்பி போயிட்டேரு, உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் முடிக்கி விட்றதுக்கு கூட தயங்க மாட்டார். இப்போது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சமாளிக்கும் விதமாக இருக்கும். கொஞ்சம் அதை தந்தைக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற சொல்லுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும்போது, நீங்கள் இருக்கும்போது அவர் ரொம்ப பலமாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுது. அப்போது தந்தையினுடைய அங்கீகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுது.
அதே நேரத்தில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் இங்கே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பெரிய இடமாற்றங்கள் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் இங்கே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது. பயணம் போகிறதுக்கு, வேலைக்காக, தொழிலுக்காக வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்தாலும் அதில் சக்ஸஸான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இதில் இன்னும் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்லலாம் தெரியுங்களா? பாஸ்போர்ட், விசா, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அந்த பர்மனெண்ட் ரெசிடென்சி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கேயே தங்கி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், இந்த மாதிரி டூரிஸ்ட் விசா கிடைக்காம இருக்குது, ஜாப் விசா கிடைக்காம இருக்குது. இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இங்கே இருந்தாலும் சரி, ஃபாரினில் இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு ப்ராசஸை செய்யும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுது. நிறைய மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் காதில், கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணங்களை வாங்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துது. அது வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர வாங்காமல் போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தாது. இந்த காலகட்டம் ஒரு போட்டு தங்கமாவது வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். நிறைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதம் வரும்போது இப்படி வருதுப்பா, ஒரு போட்டு தங்கமாவது வாங்கி வை, அது வளர்ச்சியை தான் கொடுக்குமே தவிர கீழே போகாதுன்ட்டு பொதுவிலையும் சொல்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சமாவது நகை வாங்க பாருங்கள். சும்மா ஒரு கிராமாவது வாங்க பாருங்கள். ஓகே, ரெண்டாவது, அந்த சூரியன் ஆகப்பட்ட கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும், எல்லாமே ஓகே. நிறைய நேரங்களில் உங்களுடைய மேலதிகாரிகள் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்து அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் உங்கள் மீது திணிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா உங்களுடைய பொட்டன்சி எவ்வளோ அப்படிங்கிறது இந்த காலகட்டம் பார்ப்பாங்க. ஓகே, இன்னும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காலி நிலம் வாங்கவே முடியல சார் அப்படின்னு நினச்சிட்டு இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா காலி நிலம் வாங்குறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இது ஏற்படுத்துது. காது, மூக்கு, தொண்டை சம்மந்தமாக தொந்தரவுகள் இருக்குது, ஸ்கின் அலர்ஜி இருக்குதுன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளியே வர முடியும். மூணாவதாக, படிக்காத குழந்தைங்க நல்லா படிக்கும். அதே போல் விளையாட்டு விஷயங்கள்லையும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா, பத்திரப்பதிவு தாமதமாயிட்டே இருக்குது, இல்லை நடப்பாத பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடைக்காம இருக்குது. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் அதற்கும் வழி உண்டு. அப்போது அந்த நடப்பாத பிரச்சனை சரியாகும். பத்திரப்பதிவு நடக்காமல் இருந்துன்னு அந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பேரில் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காலம் கூட இந்த காலம் நான் சொல்லுவேன். அப்படி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டில் நல்லா உங்களுக்கு ஃபண்ட் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல அக்கௌண்ட் நம்பராக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத இதை சொல்லுது. ஸோ இதெல்லாமே பெட்டரான ஒரு விஷயமா இருக்குது. தந்தையினுடைய உடல்நிலையில் மட்டும் கவனம் வேணும். அதே போல் தந்தைக்கும் இளைய சகோதரத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும். இன்னொரு விஷயம் என்ன பாருங்கள், இளைய சகோதரர் மட்டும் இல்லை, தந்தைக்கும் மாமனார் அப்படிங்கிற உறவுக்குமே ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வரும். மாமனார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் தந்தை கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட்டை உங்களுடைய தந்தை கேட்பார். கண்டிப்பாக தந்தைக்காக நில்லுங்க. உங்களுக்கு அது பெரிய பிளஸ்ஸிங். அது பெரிய 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 பிளஸ்ஸிங். நிறைய மாற்றங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சப்போர்ட் கிடைக்கும். வளர்ச்சிக்கான மிக முக்கியமான மாற்றங்களாக அது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இது எல்லாமே சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்கள்லாம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் லதா கிரகம்னு தசாபுத்தி நடத்தணும். தசாபுத்தி அந்தரம் எது வேணாலும் அது ஓகே இருக்கலாம். அடுத்ததாக செவ்வாய் மாசி மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுது. ராசிக்குள்ளே செவ்வாய் இருந்தாலே துணிச்சலும் தைரியமும் தானாக வந்துவிடும். அது வக்ரமாக இருக்கும்போது இன்னும் ஒரு 40 வயசு ஒரு நபர், ஒரு 25-30 வயசில் இருக்கக்கூடிய நபர் செய்யக்கூடிய துணிச்சலான வேலைகளை அவரே செய்வார். அப்போது இந்த காலகட்டம் வயசு கம்மியாகாது, உடலை நல்லா வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. ஃபிட்னஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க, வாக்கிங் போவாங்க, உடலை எடையை குறைக்கணும்னு நினைப்பாங்க, வெயிட் லாஸுக்கு உண்டான எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே இருக்குது மிதுனத்துக்கு. வக்ரமாக இருக்கும்போது கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கும். வக்ரம் இழந்ததுக்கப்புறம், வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அது நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். ஆனால் மாசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அதிகப்படியான கோபமும், விட்டு கொடுத்து போகாத மனநிலைமையும், பிறர் மீது ஈகோ, பிறர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதனால் உறவுகளை இழக்க நேரிடும். உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு, தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அப்போது உறவுகளை சரியாக பார்த்துக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய கோபத்தையும்
ஆக்ரோஷத்தையும் கம்மி பண்ணிக்கங்க. அந்த வேகமும் வேண்டாம், நிதானம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது வேகம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பார்க்கும்போது வண்டி வாகனத்துலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாசி மாதம் முதல் 12 நாட்கள் பிப்ரவரி 24 வரைக்கும் மித வேகம் மிக நன்று அப்படிங்கிறத உணர வச்சிரும். இல்லைன்னா விபத்துக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிரும், உணர வச்சிரும்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் எதிரிகள் உங்களை தேடி நாடி வருவார்கள். நீங்கள் சிவனேன்னு வந்தாலும் சும்மா வந்து சண்டை கிளப்பான், வம்பு கிளப்பானுங்க, இதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஆகிடுவோம். என்னடா யாரோட என்ன யாரா சொல்கிறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஆகிடுவோம். ஷார்ட் டெம்பர் ஆகி மறுபடியும் அவங்ககிட்ட பேசி சண்டை கட்டி புரிய வச்சு அந்த எதிரியே பல நாட்களுக்கு உங்களுக்கு நண்பர்களாக தொடரக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது. நண்பர்களாக தொடரக்கூடிய அமைப்புகளையும் சொல்லுது. அப்போது எதிரிகள் நண்பர் ஆவார்கள். மறைமுக எதிர்ப்புகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் வந்து நிலம், வீடு, வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மாசி 12ஆம் தேதிக்கு மேலே சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இது வரைக்கும் தடையாகவே இருந்துட்டு இருக்கிற விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே முக்கியமாக சொத்து, நிலம், வீடு, வண்டி வாகனம் சம்மந்தமாக, உறவுகள் சம்மந்தமாக உங்களுடைய ஆசைகள் நிராசையாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை, இது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் போயிட்டு இருந்ததுன்னா வரக்கூடிய மாசி மாதம் 12ஆம் தேதி பிப்ரவரி 24க்கு அப்புறம் உங்களுடைய ஆசைகள், இந்த வீடு, நிலம், சொத்து, சுகம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைவேறும். வேலையில் பயங்கரமான அழுத்தம் இருக்கும். முதல் 10 நாட்கள், மாசி முதல் 10 நாட்கள் அவ்வளோ ஒர்க்லோடு இருக்கும். எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எங்கே திரும்பினாலும் யாரை பார்த்தாலும் நம்மகிட்ட வேலை சொல்லுவாங்க. கூட வேலை செய்கிறவன் நம்ம தலைமையில் ஏறி உட்காந்துட்டு அவனோட வேலையை நம்மகிட்ட திணிச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மாசி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே. அதற்கு மேலே யாரும் நம்மளை சீண்ட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாகிடுவோம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, என் வழியில் நீ வரனவா, இல்லைன்னா ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருடா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இறங்கி தீயாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது மாசி 12க்கு மேலே அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த வேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லாமல் ஏனாதானு போனது. இப்போ அப்படி கிடையாது, தெளிவாயிடுவோம். சகோதரம் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். பாலிய நண்பர்கள் மூலமாகவும், சித்தப்பா மற்றும் மூத்த சகோதரம் ஆகிய உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அவங்க உங்களுக்கு கேட்காமே உதவி செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய விருப்பங்கள் உங்கள் மண்டக்குள்ளே திணிப்பாங்க. இதை செய்ய, அப்படி செய், இப்படி செய்ய உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணுவாங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அதுதான் பெட்டர். ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான். மீன ராசிக்குள்ள மாசி மாதம் 15ஆம் தேதி 27/2/2025 அன்னைக்கு மீன ராசிக்குள்ள அந்த புதன் பயிற்சி ஆகுது. இப்போ புதன் மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே மீனத்தில் புதன் நீச்சம். ஆனால் அங்கே சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்குது. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீச்சம் பங்கமாகி அது ராஜ யோகமாக மாறுகிறது. அப்போது உங்களுடைய ராசி அதிபதி நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கிறதால எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய தடைகளை சரி செய்யக்கூடிய பலம் உங்களுடைய ராசி அதிபதிக்கு வந்தாச்சு. கூடவே அங்கே வந்து நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டதுக்கப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அந்த கேதுவனுடைய பாதிப்பு நீங்குது, உடல் ஆரோக்கியம் மேம்படுது. தாய் தந்தையருக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குது. தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. அதே போல் வந்து இதுவரைக்கும் செய்திருந்த மருத்துவ செலவுகள் வந்து குறையிறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. வீடு, நிலம், சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தகராறுகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே தீர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உறவுகளுக்கு உள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள், பொறாமத்தனம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. இது எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களை நீங்கள் 10 பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய நபராக, பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. முக்கியமாக இந்த காலகட்டம் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருது. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது தாயாரனுடைய தூண்டுதலால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்குது. நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல வருமானத்தை இந்த காலகட்டம் பார்க்க முடிகிறது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் வருமானம் வரும், மறுபடியும் திருப்பி அதில் போட்டு இருக்கிற காசை இழந்துருவோம். ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்கு அங்கே ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வருதுன்ட்டு மீண்டும் போட்டு இருக்கிற காசை இழந்துடாதீங்க. லாபம் வரும்போது கப்புன்னு வாங்கி வச்சு போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அந்த குருவினுடைய பயிற்சி அல்லது இந்த சுக்கிரனுடைய நகர்வு மிதுன ராசிக்கு எப்போ வருதோ அப்போ மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ நல்ல காசு பணத்தை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே,
அடுத்ததாக வந்து அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் தான் ஏற்படுது. அப்படிங்கும்போது முதல்ல ரொம்ப பயந்துட்டே இருப்போம், நம்மளை யாராவது குறை சொல்லிடுவாங்களோ, நம்மளுடைய நடத்தை யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு, முக்கியமாக பெண்களுக்கு அப்படி அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளை தூக்கி உச்சியில் உட்கார வச்சுருவாங்க. நம்மளை அறியாமல் நம்ம மேலே அவங்க நம்பிக்கை வச்சு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க, நல்ல ஒரு பதவி கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே இருக்குது. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம டவுனாக நினச்சோம்னா அங்கே பாசிட்டிவாக மாறுது. நம்ம ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எதிர்பார்த்தோம்னா கீழே தள்ளி விட்டுறது. இது 2 எக்ஸ்ட்ரீமும் இந்த புதனனோட நகர்வுனால நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. அப்போது நெகட்டிவிட்டியை விட்டு தள்ளுங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்க வேண்டாம், கிராஜுவலாக ஈக்குவலாக இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல், சிந்தாமல் சிதறாமல் பக்காவாக கச்சிதமாக உங்களுடைய காரியங்கள் நடந்தேறும். எப்போன்னா பிப்ரவரி 24க்கு மேலே புதனுடைய நகர்வுக்கு மேலே, பிப்ரவரி 27க்கு மேலே புதனுடைய நகர்வுக்கு மேலே. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான் மாசி மாதம் 17ஆம் தேதி வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. சுக்கிரன் வக்ரமாகிறாரு மார்ச் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இதுதான் நம்மளுடைய டைட்டிலாகவே வச்சுருந்தோம். சுக்கிரன் வக்ரமாகிறார், ராகு கூட வக்ரமாகிறார். மிதுனராசி அன்பர்களே நல்லா குறித்து வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, குழந்தைக்காக அதிகப்படியான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்களோ, வரக்கூடிய மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்பு குழந்தைக்கான முயற்சிகளை எடுக்கலாம், அதுக்கான மருத்துவ செலவுகளை எடுக்கலாம். இல்லை நான் ஐவிஎஃப் பண்ண போகிறேன், டெஸ்ட் பேபி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளும் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த மருத்துவ முறையின் மூலமாக, அதாவது ஆங்கில மருத்துவ முறையின் மூலமாக அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருகிறது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை 5-2 சம்மந்தப்பட்ட தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் கட்டாயம் குழந்தை உங்களுடைய வயிற்றில் தங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் அது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 5ஆம் அதிபதி 10ல் ராகுவோட இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறக்காட்டியும் இங்கே வக்ரமாயிட்டாரு. அப்படிங்கும்போது கூட இருக்கிறது ராகு இல்லையா, அப்போது இவரும் வக்ரம் அவரும் வக்ரம் அப்படிங்கும்போது இங்கே கூடுதல் பாசிட்டிவ் தான். அப்போது தொழிலில் புது மாற்றங்கள் எதுவும் செய்யாதீங்க, இருக்கிறபடி கொண்டு போனால் நல்லது. 2வதாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் அனைத்துமே இறுதியில் வெற்றியை அடையக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே அந்த சுக்கிரன் உங்களை எழுத்துட்டு போயிடுவார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தாலும், வக்ரம் இல்லாமல் இருந்தாலும் ராகு கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பு அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு 100% சக்ஸஸ் தான் கொடுக்குது. மனசு எது விரும்புச்சோ, நீங்கள் என்ன திட்டமிட்டீங்களோ அந்த காரியம் 100% நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் அந்த சுக்கிரன் தரக்கூடிய விஷயம். அப்போ சுக்கிரன் ஏதாவது நெகட்டிவாக கொடுக்குறாருன்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் நிறைய அலைச்சலாக கொடுக்குறாருங்க. அலைச்சலோட சேர்த்து காரிய வெற்றி கொடுத்துருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த மாதம் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை கிளியராக பார்த்துட்டோம், ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டோம். ஸோ இது நெகட்டிவ் கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதை சரி செய்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பராயன் கோவிலுக்கு போங்க, கருப்பராயனுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.